இந்த நிகழ்ச்சி என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சி. தலைவர் இளைய பெருமாள் அவர்கள் ஒரு இராணுவ வீரராக தன்னுடைய வாழ்க்கையை துவக்கி இந்திய தேசிய காங்கிரஸில் இணைத்து கொண்டு ஜவஹர்லால் நேருவுடைய நம்பிக்கை பெற்ற தமிழ்நாட்டின் தலைவராக திகழ்ந்தவர். எல்லோரிடமும் அன்போடு பழகக்கூடியவர். அவருடைய நோக்கம் என்னென்றால் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, தீண்டாமையை ஒழிக்க வேண்டும். யார் யாரெல்லாம் இதில் ஒத்த கருத்து உள்ளார்களோ அவருடன் அரசியல் பணியாற்றி இருக்கிறார். ஆனால் அவருடைய அரசியல் பணி என்பது காங்கிரஸ் பேரியக்கத்தில் 60-70 ஆண்டுகளுக்கு முன்பு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் என்றால் அன்றே தெரிந்திருக்கிறது. ஏற்றத்தாழ்வு இல்லாத கட்சி, எல்லோரையும் அரவணைக்கும் கட்சி காங்கிரஸ் பேரியக்கம் ஒன்றுதான் என்று. ஆகவே இந்த வரலாறு தெரியாத இன்றைய மாற்றுக் கட்சி அரசியல் தலைவர்கள் எல்லாம் இப்பொழுது கிண்டல் பேசுகிறார்கள், கேலி பேசுகிறார்கள். எப்படி அன்று இளைய பெருமாள் அவர்கள் தீண்டாமைக்கு எதிராக போராடினாரோ, ஏற்றத்தாழ்வுக்கு எதிராக போராடினாரோ, இன்று நாம் அவருடைய 100ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த தருணத்தில் 1 மணி நேரத்திற்கு முன்பாக இந்த அரசியல் அரைவேக்காடாக இருக்கின்ற அண்ணாமலை 3 பக்க பத்திரிகை செய்தி அனுப்பியிருக்கிறார். என்ன செய்தி என்றால், இந்த 100ஆண்டு விழாவை சீர்குலைக்க வேண்டும், அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காக செல்வ பெருந்தகைக்கு காங்கிரசின் அரசியல் தெரியுமா? இந்திரா காந்தியை அறிந்திருக்கிறாரா? நேருவை அறிந்திருக்கிறாரா? அவர் சொல்லும் பொழுது எல்லாம் நேருவின் மகள் இந்திரா காந்தி என்று சொல்லுகிறாரு. அதுதானே அங்கே நேருவின் மகள் என்ற அடையாளத்தை பயன்படுத்துகிறாரு என்றாரு. நேருவுடைய மகள் தானே, அதுதானே அடையாளம், அதுதானே தியாக வரலாறு. உங்களுக்கு வேண்டுமென்றால் தந்தை யார் என்று தெரியாமல் இருக்கலாம். எங்களுக்கு தெரியும் அன்னை இந்திரா காந்திக்கு தந்தை ஜவஹர்லால் நேரு என்று. எவ்வளவு கிண்டல், எவ்வளவு கேலி சொல்லுகிறார். அன்னை இந்திரா காந்தியை கூற வேண்டுமென்றால் ஜவஹர்லால் நேருடைய மகள் என்று அவர் குறிப்பிடுகிறார் என்று சொல்லுகிறார். இப்படி கிண்டல் கேலி பேசுவது, அப்புறம் எந்த கட்சியில் இருந்தார்கள் என்று பேசுவது. அண்ணாமலை அவர்களே பத்திரிகையாளர்களாம் இருக்கிறார்கள். உங்களுக்கு எப்பொழுதுமே RSS உடைய கொள்கை கோட்பாடு எல்லாம் தலைவர் இளைய பெருமாள் எதற்காக ஒரு தீப்பந்தத்தை எடுத்து உங்களை போன்ற ஏற்றத்தாழ்வு உள்ள ஜமீன்தார்களை, பண்ணையார்களை, நிகரான மனிதர்கள் எல்லோருக்கும் என்று வாதாடினாரோ, போராடினாரோ, அந்த போராட்டம் இன்று தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எதற்காக இன்று இந்த அறிக்கை கொடுத்தீர்கள் என்பது கூட ஒரு அர்த்தம் இருக்கிறது, எங்களுக்கு உண்மை தெரியும். ஆனால் தலைவர் இளைய பெருமாளுடைய புகழையை சீர்குலைக்க வேண்டும், இந்த நிகழ்ச்சியை சீர்குலைக்க வேண்டும் என்பது RSS உடைய சித்தாந்தம். அதுக்கு வரலாறு இருக்கிறது. அண்ணல் அம்பேத்கருடைய நினைவு நாள் டிசம்பர் 6ஆம் தேதி. அந்த தேதி குறித்து பாபர் மசூதியை இடித்தார்கள். அன்று முதல் அண்ணல் அம்பேத்கருடைய நினைவு நாளை யாரும் அனுஷ்டிக்க முடியாது, மலர் மாலை வைக்க முடியாது. எங்கு பார்த்தாலும் காவல்துறையுடைய கெடுபிடி இருக்கும். அதை சீர்குலைத்தீர்கள் நீங்கள். அதற்கு பிறகு இந்த தேர்தல் அறிக்கை வெளியிடும் பொழுது நரேந்திர மோடி ஏப்ரல் 14 தேர்ந்தெடுத்தார். எதற்காக ஏப்ரல் 14? இந்தியா முழுவதும் அம்பேத்கருடைய பிறந்தநாள் விழா கொண்டாடப்படுகிறது. அன்று எல்லா தொலைக்காட்சிகளையும் திசை திருப்பி அம்பேத்கருடைய பிறந்த நாளை காட்டக்கூடாது, பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையை காட்ட வேண்டும் என்று சீர்குலைத்தீர்கள். அம்பேத்கரை தொட்டு இளைய பெருமாளை தொட்டு இப்பொழுது என்னை தொட்டு இருக்கிறீர்கள். நாங்கள் சொல்லுகிறோம், எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்துடைய புத்தகத்தை எடுத்து உங்களுக்கு காட்டும் பொழுதே உங்களுடைய முகத்தை பார்க்கிறோம். அச்சம் ஏற்படுகிறது, பயம் ஏற்படுகிறது. ஆனால் ஒரு நாள் இந்த தேசத்துடைய உண்மையான விடுதலையை காங்கிரஸ் பேரியக்கம் 2வது முறையாக பெற்றுத்தரும். பாசிச சக்திகளிடமிருந்து இந்த பாசிச சக்திகளை அகற்றுவதற்கு நாம் எல்லாம் உறுதியாக ஒன்றிணைய வேண்டும். அதான் ஏற்கனவே கேட்டுக்கொண்டேன். நாம் எப்படி இந்த கட்டமைப்பை வலிமைப்படுத்துகிறோமோ, யாருக்கு எதிராக? பாசிச சக்திகளுக்கு எதிராக. அவர்களை எதிர்க்க வேண்டும் என்றால் நாம் வலிமையாக வேண்டும். அதைத்தான் நம்முடைய தலைவர் பெருமக்கள் எல்லாம் சொல்லி வருகிறார்கள். தலைவர் இளைய பெருமாளுடைய இந்த விழாவில், 100ஆண்டு விழாவில் நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற சபதம், காங்கிரஸ் கேட்டு கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும். காங்கிரஸ் கட்டமைப்பு வலிமை பெற்றால் இந்தியா கூட்டணி வலிமை பெறும். இந்தியா கூட்டணி வலிமை பெற்றால் இந்த தேசத்தில ஆளுவதற்கு நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி தான் என்பதை நாம் உறுதிப்படுத்த முடியும். ஆகவே இந்த பாசிச சக்திகளை அகற்ற வேண்டும் என்றால், ஒழிக்க வேண்டும் என்றால், நாம் வலிமையான பேரியக்கமாக காங்கிரஸ் பேரியக்கத்தை
வலு சேர்க்க வேண்டும் என்று தலைவர் இளைய பெருமாள் நூற்றாண்டு விழாவில் நாம் சபதம் எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் தீண்டாமை ஒழிப்பு கமிட்டியின் தலைவராக ஜவஹர்லால் நேரு நியமிக்கிறார். 3 ஆண்டுகள் இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்கிறார். 3 ஆண்டுகளிலே தெரிந்த அவர் 490 பக்கம் அறிக்கையை கொடுக்கிறார். அந்த அறிக்கையில் ஒரு இடத்தில் சொல்லுகிறார், காந்தி பிறந்த மண் குஜராத்திலும் தீண்டாமை இருக்கிறது, ஜவஹர்லால் பிறந்த மண் உத்தரப்பிரதேசத்திலும் தீண்டாமை இருக்கிறது. இந்த தீண்டாமை ஒழிப்பதற்கு ஒரே வழி, பல வழிகளை சொல்லுகிறார். முக்கியமான வழி, தீண்டாமையை ஒழிக்க வேண்டும், ஏற்றத்தாழ்வுகளை அகற்ற வேண்டும் என்றால் அனைத்து சாதியினரும் அர்ச்சராக வேண்டும் என்று அதில் தலைப்பில் எழுதுகிறார். அதை படித்த தந்தை பெரியார் அவர்கள் 1969ஆம் ஆண்டு போராட்டத்திற்கு புறப்படுகிறார். அப்பொழுதுதான் முதலமைச்சராக முத்தமிழறிஞர் கலைஞர் பொறுப்பேற்றிருக்கிறார் அண்ணா மறைவுக்கு பிறகு. உடனே பெரியார் போராட்டத்திற்கு புறப்படுகிறார் என்ற முதலமைச்சர் கலைஞர் கேள்விப்பட்டு நேராக பெரியார் திடலுக்கு சென்று, உங்களுடைய மாணாக்கள் நாங்கள் ஆட்சி நடத்துகிறோம், நீங்கள் போராட்டம் செய்து பெற வேண்டிய கோரிக்கை என்ன இருக்கிறது, நீங்கள் ஆணையிடுங்கள், நாங்கள் சொல்லுகிறோம் என்றவுடன் அப்பொழுது தந்தை பெரியார் இளைய பெருமாளுடைய அறிக்கையை காட்டுகிறார். ஒரு உண்மையான செய்தியை இந்த நாட்டு மக்களுக்கு பிரகடனப்படுத்தியிருக்கிறார். என்னவென்றால், அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம், இதை சட்டம் இயற்ற வேண்டும் தமிழ்நாட்டிலே என்று. அப்பொழுது எனக்கு 3 மாதம் அவகாசம் கொடுங்கள், அடுத்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் நாங்கள் சட்டம் இயற்றுகிறோம் என்று சொல்லி அவர் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றி அந்த சட்டம் இயற்றும் பொழுது அதற்கு காரணங்களும் காரணிகளும் சொல்ல வேண்டும். அதிலே இளைய பெருமாள் கமிட்டியுடைய பரிந்துரையின் பேரில் அனைத்து சாதிகளும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டம் ஏற்றுகிறோம் என்று முத்தமிழறிஞர் கலைஞர் அதில் குறிப்பிட்டு அந்த சட்டத்தை எழுதியிருக்கிறாரே, அதுதானே காங்கிரசிற்கு பெருமை, அதுதானே ஜவஹர்லால் நேருக்கு பெருமை, அதுதானே தலைவர் இளைய பெருமாளுக்கு பெருமை. ஆகவே குஜராத்திலும் உத்தரப்பிரதேசத்திலும் இந்த தீண்டாமை இருக்கிறது எழுதியதை எல்லோரும் எதிர்த்தார்களாம். அப்பொழுது ஜவஹர்லால் நேருவிடம் இவர் போய் சொன்னாராம், இப்படி நான் எழுதியிருக்கிறேன், வேண்டுமென்றால் எடுத்து விடுகிறேன் என்று. இல்லை, நீங்கள் என்ன உண்மையை எழுதினீர்களோ அதை நீங்கள் அறிக்கையாக தாக்கல் செய்யுங்கள் என்று. இதை யார் எனக்கு சொல்லி இருப்பார்கள்? அடையாறிலே ஒரு முறை அவர் இறப்பதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு நான் சந்திக்கிறேன். அப்பொழுது ஜவஹர்லால் நேருடைய பெருமை பற்றியும் அன்னை இந்திரா காந்தியுடைய பெருமை பற்றியும் அவர் சொன்னார். சொல்லும் பொழுது நான் இப்படி எழுதி வந்து வரும் பொழுது ஜவஹர்லால் நேருவை இதை எடுங்கள் என்று சொல்லுவார் நான் எதிர்பார்த்தேன். என்றால் மூத்த உறுப்பினர்கள் எல்லாம் காந்தி பிறந்த மண்ணில் தீண்டாமை என்று எழுதியிருக்கிறீர்களே, ஜவஹர்லால் நேரு பிறந்த மண்ணில் தீண்டாமை என்று எழுதியிருக்கிறீர்களே, அதை எடுத்து விடுங்கள் என்று சொன்னார்கள். ஜவஹர்லால் நேருவும் இதை சொல்லுவார் என்று எதிர்பார்த்த நான் சென்றேன். அங்கே அவர் சொன்னது உண்மையாக அங்கே என்ன நடக்கிறதோ அப்படியே எழுதுங்கள், அதை எடுக்க வேண்டாம் என்று சொன்னார். இப்படிப்பட்ட தலைவர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தில் மட்டும்தான் இந்த தேசத்தில் இருப்பார்கள் என்பதை நாம் உள்வாங்கி இருக்கிறோம். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இங்கே இருக்கின்ற தேசிய நெஞ்சங்கள் நம்முடைய தலைவர் ஐயா ப. சிதம்பரம் அவர்கள் பேச வேண்டும். அதற்கு முன்பு ஒரு செய்தியை கேட்கிறேன். ஐயா இளைய பெருமாள் எப்படி காங்கிரஸ் பேரியக்கத்தில் சேர்ந்தார் என்பது வரலாற்று ரீதியான உண்மை. நாடு சுதந்திர போராட்டத்தில் இருந்தது. அனைத்து தலைவர்களும் காங்கிரஸ் பேரியக்கம் முதன்மை இயக்கமாக இருந்தது. முதன்மை இயக்கமாக ஆட்சியை கைப்பற்றியது. 1937 நாடு சுதந்திரம் அடைந்து 1947க்கு பிறகும் ஆட்சி 67 வரை தொடர்ந்தது. ஆனால் அவர் எந்த சூழலில் யார் அவரை காங்கிரஸ் பேரியக்கத்தில் இணைத்தார்கள் என்று நமக்கு அந்த வரலாறு தெரியவில்லை. ஆனால் நான் காங்கிரஸ் பேரியக்கத்தில் இணைந்ததை பற்றி தலைவர் தங்கபால் அவர்கள் இங்கே பேசும்பொழுது சொன்னார், நான் தலைவராக இருக்கும் பொழுது ஐயா சிதம்பரம் அவர்களை இவரை அழைத்து சேர்த்தார் என்று. ஆனால் இதை சேரும்பொழுது அவ்வளவு பெரிய எதிர்ப்பு, இவரை உள்ளே விடாதீர்கள், இங்கேயும் ஏற்றத்தாழ்வு அந்த காலத்தில் இருந்துதான் செய்தது, உள்ளே விடக்கூடாது என்று அவரிடம் சொன்னார்கள். அவர் சொன்னார், இதை முடிவெடுக்க வேண்டியது அன்னை சோனியா காந்தி அவர்கள், நான் பார்த்துக் கொள்ளுகிறேன், போங்க என்று சொன்னார். ஒரு நாள் வீட்டுக்கு கூப்பிட்டார், டெல்லிக்கு போனேன். இப்போ எப்படி அமித்ஷா உள்துறை அமைச்சரோ இது மாதிரி அமைச்சர் அல்ல, அடக்கமான அன்பான பண்பான உள்துறை அமைச்சர் நம்முடைய அமைச்சர். அப்பொழுது வீட்டுக்கு போனால் காஃபி டீலாம் கொடுத்தாரு. ஒரு இடத்துக்கு போனோம், வாங்கன்னு கூப்பிட்டார். வெளியில் ஒரு ப்ளூ கலர் ஃபியஸ்டா கார், ஃபோர்டு ஃபியஸ்டா கார் நின்றுச்சு. டிரைவர் காணோம், யாருமே காணோம். சாவி எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணார். அவர் எங்கேயே போகிறாரு நினச்சிட்டு நின்றுட்டு இருந்தேன். உட்காருங்க சார் அப்படின்னாரு. முன்னாடி காரில் உட்காந்தேன். ஏறக்குறைய ஒரு 16 கிலோமீட்டர் அவரே ஓட்டிகிட்டு போனார் என்னை உட்கார வச்சு. ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டிகிட்டு போனார். எங்கே கூட்டிகிட்டு போனாருன்னு உங்களுக்கு தெரியும். அங்கே போயிட்டு இவர் கட்சியில் இணைக்க போகிறோம், இவர் கட்சியில் இணையிறாருன்னு சொன்னார். அதற்கப்புறம் ஒரு 10 நாட்கள் சென்னையில் விழா எடுத்து இணைத்து
அங்கே பேசும்பொழுது சொன்னார், என்றைக்காவது ஒரு நாள் இவரும் தலைவர் ஆவார் இந்த கட்சிக்கு என்று வாழ்த்தினார். நாம் சேரும் பொழுது மேக்சிமம் என்ன பண்ண முடியும், ஒரு தலைவராக, ஒரு பகுதி தலைவராகலாம், ஒரு மாநிலத்தில் ஒரு பொறுப்பில் இருக்கலாம் என்று. ஆனால் இதை அடையாளம் கண்டுபிடித்து இப்படிப்பட்டவர்கள் கட்சிக்கு தேவை என்பதை தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் மல்லிகார்ஜுன கார்கேவும் முடிவெடுத்து இதை அறிவித்தார்கள் என்றால் என்னை அழைத்து வந்த பெருமை தலைவர் ப. சிதம்பரம் அவர்களுக்கு சேரும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஒருவேளை அவர் என்னை அழைக்கவில்லை, அழைப்பு விடுக்கவில்லை, என்னை கூட்டிட்டு போய் சேர்க்கவில்லை என்றால் நான் வேறு ஒரு இயக்கத்தில் பணியாற்றி இருப்பேன். ஆனால் இது பேர் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் வெளியிலே வாய்ப்பில்லாமல் இருக்கிறார்கள். அனைவரும் தலைவர் ராகுல் காந்தி பின்னால் அணிவகுக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு இளைஞர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை யாரிடம் சொல்லுவது, எப்படி அணுகுவது, இதனுடைய முறை என்ன என்பது தெரியாமல் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் ஃபேஸ்புக்கிலும் சோசியல் மீடியாலும் தலைவர் ராகுல் காந்தியை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தலைவர் இளைய பெருமாளுடைய நூற்றாண்டு விழாவுடைய வேண்டுகோள் என்னவென்றால், இளைஞர்கள், பெரியவர்கள், நம்முடைய தாய்மார்கள் அனைவரையும் இணைத்து காங்கிரஸ் பேரியக்கத்தை பலமாக்க வேண்டும், வலிமையாக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய தலைவருடைய கனவு நனவாகும். என்னுடைய அருமை தலைவர் பெருமக்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியை மிகவும் அருமையாக ஒரு வார காலத்தில் இதை இணைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து அண்ணன் தங்கபால் அவர்கள் ஒரு வாரமாக சத்தியமூர்த்தி பவனுக்கு வந்து இதை ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார். அனைத்து தலைவர் பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி செந்தமிழ் செல்வன் அவர்கள் ஒரு தலைவராக நம்முடைய கூட்டணி கட்சி தலைவரையும் அணுகி அவருடைய வீடியோ பதிவை எடுத்து இங்கே தொலைக்காட்சியில் ஒளிபரப்பினார். அருமையான பணி, அவரை வாழ்த்த கடமைப்பட்டு இருக்கிறோம். அதே போன்று இந்த புத்தகத்தை தலைவர் இளைய பெருமாளுடைய வரலாற்றை 2ஆம் பதிப்பு இன்று எஸ்சி துறையின் தலைவர் ரஞ்சன்குமார் வெளியிட்டு இருக்கிறார். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே நேரமின்மை காரணமாக ஐயா ப. சிதம்பரம் அவர்களுக்கு நான் வழிவிட்டு அவருடைய வரலாற்றையும் அவருடைய பெருமையையும் பேசுமாறு அழைக்கிறோம். நன்றி, வணக்கம்.